எழில் எல்லார்கிட்டயும் அப்பாவுக்கு அதுதான் கரெக்டான இடம். அவர் ஜெயில்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோனே வந்துட்டு செழின் வந்து கோவப்பட்டு, "என்னடா நீ நெனச்சுட்டு இருக்க? அவரு தான்டா உனக்கு வாய்ப்பே வாங்கி குடுத்தது" அப்படி சொன்னோனே, "என்னடா பெரிய வாய்ப்பு? அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னதே அவரு தான்டா" அப்படின்னு சொன்னோனே, வீட்ல இருக்கவங்க எல்லாம் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அவங்க மாமியார் வந்துட்டு, "என்ன நடந்தாலும் நீ வந்து கேஸ் குடுத்துருக்க கூடாது" அப்படி சொல்றாங்க. "தப்பு செஞ்சவங்க அனுபவிச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ஸ்டெடியா சொல்லிடுறாங்க. ராதிகாவோட அம்மா வந்துட்டு, "நீ போயிட்டு ஃபர்ஸ்ட்டு போய் கோபிய கூப்பிட்டு வா, ஜாமீன்ல எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. "நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கால எடுத்து வைக்க மாட்டேன். அவரு அங்க இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு வந்து ராதிகாவும் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அந்த செஃப்பையும் கூட்டி விசாரிக்கிறாங்க. ஆமா அவரு தான் வந்துட்டு கலப்படம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. இது பெரிய கேஸ், இது வந்து ஈஸியா விட்ற மாட்டாங்க. ஸோ கோபியை வந்து ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே, என்ன சார் என்ன போய் ஜெயிலில் போட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ எப்படி இவர் வெளியே வர போறாரு அப்படின்றது வந்து தெரியல. கண்டிப்பாக வந்து பாக்கியா தான் கேஸை வாபஸ் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இன்னும் இந்த டேரக்டர் ஏன் அந்த ஸ்டோரி ஏற்றிட்டே போகிறாங்க அப்படின்றதே தெரியல. என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றதே தெரியல. சீக்கிரம் இந்த சீரியலை முடிச்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. நிறைய பேர் இந்த சீரியலை பார்க்குறதும் இல்லை. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த சீரியலை பற்றி என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.